ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிறது சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் இதில் வந்து க்ளீனிங், ஆர்கனைசிங் அண்ட் குக்கிங் வீடியோ. ஸோ சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது, நான்வெஜ்லாம் நான் பண்ணலை. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணலாம், ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்தது தான். மேடெல்லாம் வந்து கவுண்டர் டாப்லாம் வீக்லி க்ளீன் பண்ணுறது தான். டெய்லியும் க்ளீன் பண்ணிடுவேன். டீப் க்ளீன் பார்த்திங்கன்னா வீக்லி பண்ணிடுவேன். ஸோ மேடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு வாட்டி நல்லா லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிடலான்ட்டு. ஜன்னல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜன்னல் மட்டும் எண்ணெய் பிசுறாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஜன்னலெல்லாம் திறந்து நல்லா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா வந்து இந்த டீ பேக்கெட்லாம் வாங்குவோம்ல, குட்டி குட்டி பேக்கெட், மசாலா பேக்கெட்லாம் 10 ரூபாய் பேக்கெட் வாங்கினா அந்த வரும்ல, அதை ரோல் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ அந்தளவுக்கு எண்ணெய் பிசுறு இல்லை. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து கூட நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் தென் எண்ணெய் பிசுறெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இந்த மேகி கவர்லாம் வருதில்ல, அதுக்கு மேலே தான் வந்து எண்ணெய்லாம் வைப்பேன். ஸோ அந்தளவுக்கு பிசுப்பு இருக்காது. ஸோ டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்மளால் ஸ்டூல்லையும் ஏறி பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து எட்டவும் இல்லை, மேலே ஏறினா ரொம்ப அப்புறம் உடஞ்சிரும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் அதை வந்து மாப்பு போட்டு நல்லா லிக்விட் போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். சண்டே பாருங்கள், நம்ம தான் வேலை பண்ணலான்ட்டு பார்த்தா மங்கி சொன்னோம், கிட்டத்தட்ட ஒரு 6 மங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து அங்கே படிக்கிட்டாண்ட வந்து உட்காந்துக்கிச்சு. போகவே இல்லை. திடுக்கு நான் வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடுப்புன்னு வந்து அந்த ஜன்னல் வந்து வந்துச்சு. ரொம்ப பயந்தே போயிட்டேன் நான். அப்புறம் கதவெல்லாம் சாத்திட்டேன். ஜன்னல் வழியாகவே ஒரு குட்டி மங்கி உள்ளே வந்துடும் போல் இருக்கு, அந்தளவுக்கு ஒரு குட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஷீட் தான் நான் வாங்கினது. இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னையில் இருக்க கிச்சனுக்கு ஓட்டலான்ட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது முன்னாடியே கொண்டு வந்து வச்சுருந்தேன். அது இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி இதை ஒட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு. அம்மாவும் இருக்காங்களே கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அம்மா வந்திருக்காங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு, நான் vlog போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி அம்மா இருக்காங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஒட்டணும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஓட்டிட்டேன். ஸோ சண்டே இன்றைக்கி நான்வெஜ் நான் பண்ணல. சாய் வந்து ஹோட்டலில் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் எங்களுக்கு மட்டும்தான். அதுக்குள்ளே லன்ச் டைம் வந்துச்சு. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். சிலதெல்லாம் வந்து கழுவி வெயிலில் காய வச்சுருந்தேன், ஸ்டாண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். சரி அதெல்லாம் வந்து ஈவினிங்காக வந்து பேப்பர் போட்டு அடுக்கிக்கலான்ட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா போதும் சிம்பிளாக ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, போதும் நாங்கள் எப்படி விட்டுறது. சரி அம்மாவுக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு அதெல்லாம் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டேன். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் 10 ரூபான்னு தான் வாங்கினேன். அதை உடச்சி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அதை வந்து கைப்படாமல் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா வேணும்போது சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பொரியலுக்கோ இல்லை குழம்புக்கோ போட்டுக்கலாம். ஸோ அந்த காரக்குழம்பு ரெசிபி இப்போ எப்படி பண்ணேன்னா, ஆஸ் யூஷுவல் காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே தான். கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு, புளி தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றா கிரைண்ட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான காரக்குழம்பு ரெடி. ஸோ மார்னிங் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் வாங்கிட்டோம், டிஃபன் சென்டரில். ஸோ இட்லியும் சாம்பாரும். சாய் பூரி வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த இட்லியே பார்த்திங்கன்னா அம்மா ஒன்று வச்சுட்டாங்க, அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாம்பாரை சூடு பண்ணி வச்சுட்டேன். நைட்டு சாதம் கொஞ்சமாக மீந்து இருந்தது. சரி அதை வந்து ஒரு விசில் போட்டு இறக்கிட்டேன்னா சூடாக ஒரு தயிர் சாதம் போட்டு கலரிக்கலான்ட்டு விசில் போட்டு இறக்கிட்டு தயிர் போட்டு உப்பு போட்டு கலரி வச்சுட்டேன். ஸோ சாய் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு குஸ்கா பார்சல் வாங்கிட்டு வந்தான். அதுதான் இது அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தான். அதை எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம்.
ஸோ இப்படி தான் இருக்குது. சாமான்லாம் இருந்ததெல்லாம் வந்து மத்தியானமே நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். பட் வெயிலில் வைக்க முடியல, பிகாஸ் மங்கி ஃபுல் டே இங்கே தான் இருந்தது. ஸோ வெளியே வச்சா அப்புறம் பாத்திரத்து மேலாம் இது பண்ண போகுதுன்ட்டு உள்ளே தேய்ச்சி வச்சுட்டேன். பேப்பர் போட்டு அடுக்கிறதெல்லாம் ஈவினிங்காக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஜன்னல்லாம் திறந்து நல்லா டஸ்டிங்லாம் பண்ணிட்டோம். இன்னொரு ஒர்க் இருக்குது, அதுவும் இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் இப்போது சொல்லியிருப்பேன் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று இருக்குன்ட்டு, அதுதான் அது. ஸோ அதுவும் போட்டுட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்த புதுசில் வந்து சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சும்மா தான் போட்டு வச்சுருந்தாங்க அவங்க பர்னையில். ஸோ அயன் பண்ணுறதுக்கு எதனா இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து என்கிட்ட இருக்குது ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்தது தான் அது. ஸோ அயன்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கொடுத்தது இப்படி. இது மேலே வந்து துணி கிளாத் கவர்லாம் போட்டோன்னா இப்போ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எதனா வச்சோன்னா அப்புறம் அந்த துணி நகரும் போது கீழே விழுந்துடும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா சாப்பாடுக்கு சாய்க்கு ஆஃபீஸ்க்கு கட்டுறதெல்லாம் அது மேலே தான் வச்சு ஆற வைப்பேன். ஸோ அதுக்காக அன்பாக்சிங் வீடியோ போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா பண்ணால் ஒரு பெரிய சொதப்பல் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணேன் நான். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த டைனிங் டேபிளுக்கெலாம் ஓட்டுற மாதிரி ஒரு ஷீட் தான் அது. என்னென்னா வந்து கம்மியாக அளந்து பார்த்து இது பண்ணியிருக்கணும். நான் வந்து அது பார்க்காம ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இது 170 ருபீஸு. பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் 2 வாங்கினா தான் அந்த டேபிள் ஃபுல்லாக ஒட்ட முடியும் போட்டிருக்கு. டேபிள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மேலே இருக்க அந்த ஷீட்டு தான் இதுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லாவும் இருக்கும். அண்ட் தென் வந்து லெக்கெலாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் கலர் இதுவாக இருக்குது. அது என்ன தான் தண்ணி போட்டு தேய்ச்சாலும் போகல. அதுக்கு வார்னிஷ் தான் அடிக்கணும். சரி அம்மா வந்து வார்னிஷ் வாங்கி நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சென்னை வீடாக இருந்தால் இது எப்போயோ ரெடி பண்ணிகிட்ருப்போம். எங்கள் வீட்டுக்காரும் சரி அம்மாவும் பழசெல்லாம் வந்து சூப்பராக புதுசாக மாற்றிடுவாங்க. ஸோ அது வந்து செட்டே ஆகலை. சரி அதை எடுத்து அப்படியே ஓரமாக வீடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வீடியோ எடுத்துக்கலான்னு வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா அம்மா எஸ்டர்டே அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் பெட்டு வாங்கியிருந்தோம்ல, ஸோ அந்த பெட்டுக்கு வந்து கவர் வந்து அம்மா சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. புடவை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க. 3 சைட் ஸ்டிச் பண்ணிருக்கு, ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணல. அதை இங்கே வந்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பெட் ஸ்ப்ரெட் போட்டுருந்தோன்னா அந்த பெட்டு வந்து உங்களுக்கு வந்து அழுக்காகாமல் இருக்கும். ஸோ வந்து அது வந்து கீழே பாய் போட்டு அது மேலே போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, அது இதுவாகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இது ஸோ ஈவினிங் டைம் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியே உக்காந்துட்டு இருந்தோம். வெளியே உக்காந்துட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா கொசும் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. சரி கொஞ்சம் சாம்பிராணியாவது போட்டு விடலாம் அப்படின்ட்டு போட்டேன். அது பெரிய காமெடியாக பிடிச்சி. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிற வேலை இருந்தது. அதனால் நாங்கள் சாம்பிராணி போட்டு விட்டு போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க நைட்டு ஒழுங்காக விட்டுருந்தாலே நல்லா இருந்திருக்கும், சாம்பிராணி போட்டு ஊரில் இருக்க கொசுலாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. ஏன்னா அம்மா வந்திருக்காங்களே, ஸோ நிறைய அவுட்டிங் வ்ளாக்ஸ் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.